ரோட்டுக்கடை தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 4 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கணும். தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குக்கரில் வந்து போட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 4 விசில் 3 இல்லை 4 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் தக்காளி குழம்புக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு தாளித்து குக்கரில் கொட்டிடணும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது அதில் ஒரு 2 ஸ்பூன் மாவள்ளி போட்டிங்கன்னா ஒரு குருமா ஸ்ட்ரக்சர் அப்படியே வரும். நல்லா குழம்பு கொதித்த பிறகு குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு